கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் பக்தி, அதுவும் தேவ பக்தி. ஆண்டவர் நம்மை உற்று நோக்கும் பொழுது அவருடைய பார்வையில் நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். யோபுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் அவருடைய பார்வையிலே அவன் நீதிமானாக காணப்படுகிறான். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள், யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் ஆண்டவருடைய பார்வையிலே அவன் நீதிமானாக காணப்படுகிறான். அவன் நீதிமானாக இருப்பதனுடைய விளைவு அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவனுடைய எதிர்காலம் மிகவும் அருமையாக மாற்றப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு ஆங்கிலத்திலே ஒரு கோட், ரிமெம்பர் காட் இன் ஆல் திங்ஸ் யூ டூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யக்கூடிய அந்த காரியங்களில் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம் ஆண்டவரை நினைத்து நாம் அந்த காரியத்தை செய்வோம் என்றால் நிச்சயமாகவே நாம் தவறுகளை செய்ய மாட்டோம். ஒருவேளை இந்த வசனத்தின் மூலமாக நாம் இந்த நாளில் கற்றுக்கொண்டது போல தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம், கிறிஸ்துவை உடையவர்களாக வாழுகிற நாம் தேவ பக்தியோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நாம் எடுத்து செல்வோம் என்றால் நிச்சயமாகவே அது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.